ஹாய் ஜாக்லின். ஹாய்மா. நல்லா இருக்கியா? அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? ஓகே, ஓகே. எனக்கு அழுக தான் வருது ஆன்ட்டிக்கு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ அன்னைக்கு இதுலயே 1 ஹவர் முன்னாலே என் மக ஃபோன்ல சொல்லிட்டா, ஜாக் வெளியில போயிட்டாங்கன்னு. ஆன் தி ஸ்பாட்டே நான் ஆஃப் பண்ணிட்டேன். 24 ஹவர்ஸ் இருந்தது. அந்த ஷோவே பார்க்கல நான். இதுவரைக்கும் பார்க்கல. நீ எனக்கு எனக்கு ஒரு 2வது மக மாரி நெனச்சுக்கிறேன். நான் அச்சோ! ரொம்ப அழுதுட்டேன். ஆனா நீ ஜெயிச்சுட்டேம்மா. எல்லார் மனசுலயும் ஜெயிச்சுட்ட. கப்பு வந்து நாட் நெசசரி. இன்னைக்கு வரும் இன்னொரு கப்பு கூட நீ ஜெயிக்கலாம். பட் நீ வந்து எல்லா மனசுலயும் நீ ஜெயிச்சுட்ட கண்ணா. அதுதான் உன்னோட அழகான தமிழு, அழகான அ இங்கிலீஷ் ஸ்பீச்சு, உன்னோட திறமை, உன்னோட சிரிப்பு, நீ உன்னோட எல்லா விதத்திலும் சொல்றேன். நீ அழகு, அழகு, அழகுதான். எனக்கு சொல்ல முடியல. நான் கடவுள கூட வேண்டிக்கிட்டேன். நான்வெஜ் கூட நான் சாப்பிடல. அச்சோ! உனக்காக விரதம் இருந்தேன் நானு, அ ஆன்ட்டி. ஐயோ! ஆ, அ ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு உன்ன விட எனக்கு வேற என்ன தேவைன்னு நானும் என் டாட்டரும் நான்வெஜ்ஜே சாப்பிடவே இல்ல. ஐயய்யோ! அசல் அந்த டிவில உன்னோட ஷோ லாஸ்ட்டுது நான் பார்க்கவே இல்ல நானு. ம். அதனால தான் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. நீ ஜெயிச்சுட்ட கண்ணா. காட் பிளெஸ் யூ. நீ ஜெயிச்சுட்ட. நல்ல லைஃப் உனக்கு அமையும். ரொம்ப இந்த உலகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இரு. யாரையும் ரொம்ப நம்பாத. எல்லார்கிட்டயும் அது மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து 24 ஹவர்ஸ் பார்த்தேன். ஒரு ஒரு இன்ச்சு கூட நான் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தேன். அங்க இருக்கிற 24 மெம்பர்ஸ்ல நீ ஒருத்தி தாம்மா எனக்கு. நிஜமா சொல்றேன். நான் வந்து பொய் சொல்லல. வெரி, 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 வெரி குட் நேச்சர் சரி. உன்னோட பேச்சு, அழகு, திறமை, அ உன்னோட டான்ஸு, பாட்டு ஆல் நான் ஒண்ணும் சொல்றதுக்கே இல்ல கண்ணா. பிளஸ் பண்றேன் நானு. தேங்க் யூம்மா. ஆ உன்ன நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியாலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். சென்னைக்கு வந்தா உன்ன டைரக்ட்டா உன் வீட்டுக்கே வரணும்னு கண்டிப்பா, நெனைக்கிறேன். கண்டிப்பா வாங்க. அது மாத்திரம் இல்லாம உன்னோட இந்த யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருந்தேன். அதுல அதுல ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட பேசணும்னு எனக்கு இருக்கு. எனக்கு இன்னைக்கு நான் அழுதது எனக்கு உன்னோட பேசுனதுனால எனக்கு ரொம்ப திருப்தியா போச்சு. இந்த 4, 5 நாள் ரொம்ப சேட் ஆயிட்டேன் நானு. ஐயோ! நீங்க நானும் சேட் என் மகளும் ஆயிக்காதீங்க. ரொம்ப இதாயிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒண்ணு நீ சந்தோஷமா இருக்கணும். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. ஆனா அந்த ஷோவ நீ கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு வாட்டி பாரு. 24 ஹவர்ஸ் இது. நீ எல்லா இதையும் பார்த்தீன்னா நீ தெரிஞ்சுக்குவ. இந்த வன்மோன்றாங்க பாத்தியா? அந்த வன்மோன்றது எனக்கு இப்பதான் புரியுது. லைஃப்ல எவ்ளோ பேரு வன்மம் இருக்குதுன்னு தெரியுது. உன்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. உன் கூடவே இருக்காங்க. ஆனா உனக்கே வைக்கிறாங்கம்மா. அதுதாம்மா என்னால தாழ முடியல என்னால. ஸோ எனக்கு ரொம்ப இதா இருக்கு. யாரையும் நம்பாத கண்ணா. உன்ன சரிம்மா, நீ நம்பு. நீ சரிம்மா. தைரியமா நீ நீ தைரியசாலி பொண்ணா இருக்க. ஐ அம் வெரி, 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 வெரி ஹேப்பி. உன்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப நீ ஜெயிச்சுட்ட. அது மாத்திரம் நான் சொல்றேன். நீ தான் ஜெயிச்சுட்ட. சரிம்மா. இத்தனை கோடி மக்கள்கிட்ட நீ ஜெயிச்சுட்ட. ஆஸ்திரேலியாலும் சரி, என் பையன் கனடால இருக்கான். அவனும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும். ஜாக்லின், ஜாக்லின் குயின்மா நீ. குயின். தெரியுதா? நீ குயின். நீ நினைக்காத. மம்மி, அம்மா செப்புமா, செப்புமான்னு அம்மா கிட்ட சொன்னியே. இப்ப அந்த செப்புமா தான் சொல்றோம். உலகம் முழுதும் குயின். ஐயோ! குயின் நீதான். நம்பர் 1. வேற மாரி பேசுறீங்களே அழகா அம்மா. பேசுறீங்கம்மா. அம்மா. அழகா பேசுறீங்கம்மா. வேற மாரி இல்ல. இது வேற மாரி இல்ல. இந்த மாரி ஒரு குழந்தை எனக்கு நிஜமா சொல்றேன். எந்த விதத்திலும் குறை சொல்றதுக்கே இல்லம்மா ஜாக்லின. குயின நான் அதான் ஜாக்லின விட குயின் சொல்றேன். குயின எந்த விதத்துல குறை இல்ல. அவங்களுக்கு தான் குடுக்கறதுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஆனா எங்களுக்கெல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாக்லின். உன்னோட எனக்கும் லைஃப் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா சந்தோஷமா இருக்கும். இருக்கு. எனக்கு ரொம்ப என்னோட சந்தோஷமா பிளெஸ்ஸிங் இருக்கும்மா. ஆ என்னோட பிளெஸ்ஸிங் கூட உனக்கு எப்போ நீ நல்லா இருப்ப. ஹேப்பியா உன்ன சுத்தி நல்லா இருப்ப. அம்மா, தம்பி. நான் உன்னோட இவர கூட பார்த்தேன். ஃபேமிலி இதுல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காரு. நல்ல கடவுள் ஆசீர்வாதம். நல்லபடியா திருமணம் ஆகணும் உனக்கு. நல்லா இருக்கணும். ஹேப்பியா இருக்கணும். என்ன? ரொம்ப நான் நன்றிம்மா. வந்தா உன்ன கட்டாயமா பார்க்குறேன். கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம், நான்வெஜ் ஆ. சாப்பிடுங்க. போதும் விரதம்லாம். ஜாக்லின் நிஜமா நான் சாப்பிடவே இல்ல. எங்களுக்கு ரொம்ப ஃபெட் அப் ஆயிட்டேன். எங்களுக்கு வேணாம் வேணாம். நாளைக்கு சாமி கிட்ட கூட போங்க. நான் கோச்சுக்கிட்டேன். நாளைக்கு என்ன பண்றீங்க? போயிட்டு
நல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷா? எனக்கு மட்டன் பிடிக்கும். அவ்வளவுதான். நாளைக்கு மட்டன் வாங்கிட்டு வரீங்க, பிரியாணி பண்றீங்க. ஆமா, அது போட்டோ கூட எதுக்கு தெரியுமா? என் ஜாக்லின் என்கிட்ட பேசுனாங்கன்றோட ஹாப்பில நாங்க 2 பேரும் சாப்பிட அவ்வளவுதான். போறோம். நீங்க ஒரு போட்டோ எடுத்து நீங்க வந்து எனக்கு அனுப்புறீங்க. இல்லன்னா டாமுக்கு அனுப்புறீங்க. டாம் எனக்கு அனுப்பி விடுவாங்க. அப்படியா? போட்டோ எடுத்து ஆ, அனுப்புறீங்க. நான் அத பார்த்து ஆ, நான் சாப்பிட்டதா நினைச்சுக்கிறேன். கண்டிப்பா ஜாக்லின். அது மாத்திரம் நான் ரியலா பேசுறேன். கண்டிப்பா உன்னை சின்னதுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குன்னு நினைச்சுக்காத. ஆண்டி, உன்னை இதுல இருந்து பேசி நம்ம பாக்குறோம். ஆ, கலக்க போவதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். சரி. அப்புறம் உன்னை குயின் பிஏ சீரியல் பார்த்தேன். சோ ஆல் தி பெஸ்ட். நீ தேங்க்யூமா. நல்லா இருக்கணும். நீ நினைச்சது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஜாக்லின். இது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ. வருத்தப்படாத. கப்பு கிடைக்கலன்னு நினைக்கல, நீ ஜெயிச்சுட்ட. சரிம்மா. கங்க்ராச்சுலேஷன். நான் உங்களுக்கு சொல்றேன், ரியலா நான் சொல்றேன், நீ ஜெயிச்சுட்டே. தேங்க்யூமா. அது மாத்திரம் தேங்க்யூமா. வச்சுக்கோ. நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆ, தேங்க்யூமா. எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப அம்மாவே, நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. உங்க அம்மாவுக்கு தான் பெருமை நான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அழகான பிள்ளைய, அறிவுள்ள பிள்ளைய பெத்திருக்காங்க. அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ரொம்ப ஒரு கோவம், ஒரு ஆவேசம் அது இல்லாம எவ்வளவு பொறுமையா இருந்தானு. நானா இருந்தா இந்நேரத்துக்கு அங்க நிறைய இது பண்ணிட்டு இருப்பேன். உடனே வா வெளியில போயிடலான்னு போயிருப்பேன் ஜாக்லின். பட் நீ வந்து ரொம்ப அழகா டேலண்டடா அந்த 8 பேர் வந்து உங்களை எவ்வளவு கலாய்ச்சாங்க. அப்ப கூட தைரியமா இருந்த கண்ணா. சூப்பர். நீ தேங்க்ஸ்மா. தாம்மா நம்பர் 1. தேங்க்ஸ். ஜாக்லின், நீ நீ ஒரு சொட்டு கூட இனிமேல் கண்ணீர் விடக்கூடாது. தெரியுதா? சரிம்மா. சரிம்மா. சந்தோஷமா இருக்கணும். நானு எங்க 2 பேருது இது நாங்க சாப்பிடுறத உனக்கு போட்டோ பிடிச்சு அனுப்புறோம். கண்டிப்பா. ஓகேவா? கண்டிப்பா அனுப்புங்க. நிம்மதியா சாரி சாப்பிடுங்க. கட்டப்பை எடுத்துட்டு கறி கடைக்கு போயிருவாங்க போலயே ஆண்டி. அதுதான். நிம்மதியா சாப்பிடுங்க. சந்தோஷமா ஆமா, சாப்பிடுங்க. ரியலி சாப்பிடுறேன். தேங்க்யூ. சரிம்மா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. Thank you so much, Jacqueline. We love you. தேங்க்யூ so much. Love you so much. Love you. Thanks, Jack, Tom. Thanks, Yes, Popeye. தேங்க்யூங்க. அற்புதமா பேசுனீங்க. இவ்வளவு நேரம் அப்படியே கலை இழந்து எல்லாரும் அப்படியே உட்கார்ந்திருந்தானுங்க. என்னடா ஒரே பெருமையாவே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் ஒரே மாதிரியே போதே அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு அம்மா என்ட்ரி கொடுத்து வாவா அம்மா, பேசுனாங்கல்ல. உங்களுக்கு என்ன ஜாக் ஒரே எனர்ஜி ஆமா, வந்துச்சு ஆமா. உங்களுக்கு? எனக்கு பயங்கரமா இருந்தது. Thank you. ரொம்ப எதார்த்தமா இருந்தது. Jack, யதார்த்தம் தான். இந்த மாதிரி தேங்க்யூமா. இந்த மாதிரி மாம்ஸ் இந்த மாதிரி மம்மி சப்போர்ட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அண்ட் ஸோ ஆசி மாம் பேசினது வந்து ஒரு நிறைய மம்மி குரூப் பேசினது தான் இது. அவங்க அவங்க எல்லாம் ஃபீல் பண்ண தாட்ஸை ஆசி மாம் சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஆசி அண்ட் மம்மி. தேங்க்யூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுனாங்க. நான் கூட கொஞ்சம் நாளைக்கு கறி எடுத்து குழம்பு வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் டாம் சமைக்கணும். நீங்களும் வைங்க டாம். வச்சு அனுப்பி எடுத்து விடுங்க. நானும் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிட்டா? நீங்க எங்க இருக்கீங்க டாம்? சென்னையிலயா? சென்னையில தான் இருக்கேன். ஈசிஆர்ல வரீங்களா? எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அவ்வளவுதானா? சமைச்சு சாப்பாடு அனுப்பிச்சு அனுப்பிச்சு விடுங்க. விடணுமா? ஆமா. அப்புறம் அடியா? சரி, ஓகே. இது என்னடா இங்க இது? பாருங்க. ஏங்க ஜாக் போன ஏசியை சீசன்ல கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மாயாக்கு ஜாக். சமைச்சு நானு சாப்பாடு குடுத்து விட்டுருக்கேன். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அப்படியா? சாப்பாடு ஊட்டியே விட்டுருக்கேன். ஆமா, மாயா கிருஷ்ணனுக்கு. அனுப்பிச்சு விடுங்க. எனக்கும் அனுப்பிச்சு விடுங்க. ப்ளீஸ் பாரபட்சம் அவ்வளவுதானே. பார்க்காதீங்க. சரி, நாளைக்கு அன்னைக்கு வச்சு அன்னைக்கு வைக்கவா? அவங்க டவுன் ஆனவங்க தான். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பக்கமே வரல. யோ பாப்பாய் போயா, இந்த ஆளை நீங்க நம்பாதீங்க. சும்மா ஏதாவது. பாப்ஸ் சரி, நீங்களும் சொல்லுங்க அனுப்பிச்சு ஜாக். விடுங்க பாப்ஸ். என்ன அனுப்பிச்சு பாப்பாயெல்லாம் அனுப்ப முடியாது. அந்த நீங்க ஆளு சாப்பிடுவீங்களா? கோயம்புத்தூர், சமைப்பீங்களா பாப்ஸ்? இந்த நான்லாம் ஆளு சமைப்பேன். பரோட்டா நான் தான். போய் சரி, ஓகே. இப்ப அடுத்து யார் பேசணும்? பாப்ஸ் கட் பண்ணாதீங்க. சமைப்பீங்களா இல்லையா? நான்லாம் சமைப்பேன். என்ன நான் சமைப்பீங்க? வாயில சிக்கன் பிரியாணி. சமைப்பாரு. அதோ சிக்கன் நான் வந்து பிரியாணியா? இதுக்காகவே நான் இங்க போட்டோ போடுறேன். இருங்க. போட்டோ பின் யார் பண்றேன் வேணா நான். போடலாம் பாப்ஸ். நான் சமைப்பேன் ஜாக். நீங்க அங்க ஏசியை கம்மி பண்ணுங்க ஜாக். உங்களுக்கு கோல்டு அதிகமாகுது. அது எனக்கு எப்பவுமே ரைட் அப்படி ஆயிடும் பாப்ஸ். ஓகே, டேக் கேர். ஐயோ யுவராஜ் சரி, நீ இப்ப பேசாம பாருடா ரொம்ப பண்றாங்க. ஹலோ, இங்க பாருங்க பாப்ஸ் என் பக்கத்துல இருக்காங்க. ஓகேவா? ஒரு தூங்கிட்டாரு நினைச்சேன் நானு. சேட்டை தான், ஃபுல் சேட்டை தான் பாப்பாய்க்கு. பரவாயில்ல, நீ மியூட்ல நீ அமைதியாவே இரு. பேசுறதெல்லாம் அழிச்சாட்டியும். அப்ப வந்து ஓகே, நம்ம ஜாக்லின் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் தனியா. ஓகே, ஷூர். அடுத்து யாரு? அடுத்து ஒரு ஆள் ஜெகனா. இருக்காப்ல. ஆக்சுவலி ஜெகனா சர்வைவரா? ஜெகன். ஜெகனா? இல்ல ஓகே, ஜெகன் பேசுங்க. ஜாக், ஜெகன் நான் வந்து ஜெகன் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன். ஆ, ஜெகன், அப்புறம் பட்டி, விராட், பிரசாத்னு ஒருத்தங்க,
அப்புறம் ஓகே. ஹக்குனா மட்டாட்டா, அதான் அந்த அப்புறம் படம் சரி. பிரசாத் ப்ரோ. ஐயோ ப்ரோ இல்ல பாப்ஸ். பாப்ஸ் எனக்கு வந்து பேர் என்னது பிரசாத் கிட்ட பேசணும் பாப்ஸ். விட்டல் பிரசாத் அவர் எங்க இங்க இல்ல ஒரு இல்லனாலும் சண்டே. எனக்கு தயவு செஞ்சு அவங்களோட நம்பர் வாங்கி எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ஓகே ஓகே. ஷூர். அவர் 54 நிமிஷம் வீடியோ எனக்காக கட் பண்ணிருக்காரு. அதுதான் அதத்தான் சொல்ல வந்தேன். 55 இதுக்கு 55 எல்லாத்துக்கும் நிமிஷம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஐயா இவங்க அத ஹெல்ப் பண்ணாங்க. பாக்குறதுக்கே எனக்கு இதுவா இருக்குயா. ஏன்னா ஒருத்தர் எப்படி இப்படி உட்காந்து கட் பண்ணிருக்காருன்ற மாதிரி இருக்கு எனக்கு. அவரை யோ நான் பர்சனலா பாப்பாய், தேங்க் பண்ணணும். உன்னாலதான் எனக்கு இந்த இந்த பாராட்டு போச்சு. ஐயா நான் 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி நானும் ஒரு வீடியோ எடுக்கலாம் தான் உட்காந்தங்கய்யா. இந்த ஆளு ஒரு கண்ணாடியான ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து அதை பாருங்கன்னு என்ன டிமோட்டிவேட் பண்ணி என்ன உங்களுக்கு வந்து ஏவி பண்ண விடாம பண்ணிட்டாப்ல பாப்பாய். இல்ல சரி ஐயோ இருங்க இதை நிஜமா நான் ரொம்ப நிஜமா சொல்றேன். ஐ ரியலி வாண்டட் டு தேங்க் பிரசாத் நிஜமா. அவரோட போன் நம்பர் தான் தயவு செஞ்சு அனுப்பிடுங்க. ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட். அதான் ஜெக் அந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு இவங்களோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் உதவுச்சு. அது பெரிய எஃபோர்ட் அது. பட் தீனா வந்து ஸ்பெஷலா சொல்லணும்னா தீனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் தீனாட்ட சொன்னதில்லை. ஏன் அப்படின்னா இல்ல சொல்லிடுறேன். ஐயோ சொல்லவா? சாரி நான் ப்ரோ சத்தமா சிரிச்சிட்டேன். சாரி. எனக்கு மண்டைக்குள்ள கிச்சு கிச்சு இருக்கு சிரிக்கும் போது. ஒரு நீங்க கட்டத்துக்கு மேல இது எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஓகே மறந்துட்டேன். இருங்க நான் அவர் பப்ளிக்கா சொல்லிடுறோம். இருக்கேன். தீனாவும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல. என்னன்னா ஆமாமா தீனா விடுங்க வந்து நான் தீனாட்டே பேசுறேன் பாப்ஸ். இருங்க சொல்லிடுறேன். நான் சொல்லணும்ல. என்னன்னா சொல்லுங்க. அவர் வந்து இப்ப நாங்க வந்து உங்களை மட்டும் ரூட் பண்றோம். அவர் வந்து தீபக்கையும் ரூட் பண்றாரு. அதே சேம் டைம் வந்து அந்த சேம் லவ் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கும் கொடுத்துருக்காரு. ஓகே அவரோட மேக்சிமம் அவரோடது விராத்தோடது பட்டியோட வீடியோஸ் தான் வந்து ஹைலி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது ட்விட்டர்ல. ஓகே ஓகே பிரசாத்தோடது எல்லாத்துக்கும் இவங்க ஒரு 5-6 பேரு. ஓகே எஸ்பெஷலி தீனாவோட தான் ரொம்ப ஹார்ட் பார்க்கும்போதே அவ்வளோ லைட் ஹார்ட்டடா இருக்கும். ஓகே உங்களோட தீபக்கோடதும் உங்களோட போர்ஷனையும் ஹைலி வைரல் ஆனதுக்கு ரீசனே தீனா ஜாக் தான். டியா டிஜாக் டி ஜாக். ஓகே ஹாய் ஜெகன். இவ பேசுங்க. ஹாய் ஜாக்ஸிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக இப்படி பேசியிருக்கேன். ப்ரோ அவர் சொல்லனாலும் நான் சொல்றேன். நான் நிறைய எடிட்ஸ் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. ஓ தேங்க்யூ ஜாக்கி. என்னன்னா இப்போ வீட்ல வந்து நம்மளுக்கு ஒருத்தர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேவா? தீபக் அண்ணா என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா என்ன சொல்றது அன்சங் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்தது. பெருசா யாரும் அந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் அதை பேச மாட்டாங்க. பட் அதான் எங்களுக்குள்ள ஒரு ரேப்போ இருந்தது பயங்கரமா. அது நீங்க சூப்பரா நோட் பண்ணீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸே நான் நோட் பண்ணேன். அப்போ நிறைய பேர் வந்து கலாய்ச்சாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு ரேப்போர் செட் ஆகல, எப்போ பார்த்தா திட்டே இருக்கானா. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரூட் பண்ணியிருந்தோம் 2 பேரும். அதுக்கப்புறம் 50 டேஸ் கழிச்சு நீங்களே தீபக் அண்ணா ஜாக்கின்னு உங்களை சொல்றதும் நீங்கள் அவர் கேக் குட்டி விடுறதும் அதை பார்க்கும்போது அப்படியே ஹோல்சமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வெளியே போய் இதை கண்டினியூ பண்ணுவாங்க. டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பேர்லாம் சொல்லி ரெக்கனைஸ் பண்ணதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதுவும் பாப்ஸ் எல்லாம் என்னை பத்தி சொல்ல நினைச்சே பார்க்கல. தேங்க்யூ பாப்ஸ். எனக்கு தெரிஞ்சு அது எஸ்பெஷலி என்ன அதுல ஒரு கிராட்டிடியூட் இருக்கு. ஏன்னா ஃபன்னுக்கு தான் சொல்றேன். ஜாக்மூன் வீடியோ போட்டு என்ன டேக் பண்ணி ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானுங்க. தலைவன் இறங்கினா அந்த தீக் ஜாக்னு மாத்தி டைவர்ட் பண்ணி விட்டு என்ன அதுல இருந்து காப்பாத்தி விட்டதே தலைவன் தான். உன் வயிற்றுச்சலுக்கு அந்த பையன் ஏதோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறியா? ஜாக்முக்கு எல்லாருமே ஃபீல் பண்றாங்கடா. பாப்ஸ் இப்பதான் சான்ஸ் இன்னும் அதை காட்டுறேன். அண்ட் ஜாக்கி கடைசியா உங்களை மென்ஷன் பண்ண நிறைய பேர் வந்து விஷ் பண்ணதுக்கு வர முடியல. ஸோ அவங்க மட்டும் மென்ஷன் பண்ணிருங்க. அவங்க மட்டும் ஒரு லவ் சொல்லிடுங்க. கண்டிப்பா. விராட், கார்த்திக், பட்டி, ஸ்மித்தான் ஒருத்தவங்க, அப்புறம் ஜெய் ப்ரோ, மணி மன்னன், அப்புறம் தீபகண்ணா ஃபேன்ஸ் சார்பா சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஐயோ இவ்ளோ பெருசா இருக்கு லிஸ்ட். சரி ஓகே. பட் இப்ப சொன்ன எல்லாருக்குமே வந்துட்டு லவ் யூ சோ மச். எஸ்பெஷலி தீபக் அண்ணா ஃபேன்ஸ்க்கு வந்து லவ் யூ சோ மச். கண்டிப்பா வந்துட்டு தீபக் அண்ணா அவங்க எல்லார்கிட்டயும் வந்து எனக்கு தெரிஞ்சு பர்சனலா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல பேசுவாருன்னு நம்புறேன்.
நானும் கண்டிப்பா ஒரு வாட்டி அவர்கிட்ட சொல்லிடுறேன். அண்ணா இந்த மாதிரி வந்து உங்களோட ஃபேன்ஸ் உங்களுக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜாக்கி. Thank லவ் யூ you லவ் யூ so லவ் யூ much. ஜாக்கி. லவ் யூ Thank you, Jagan. Actually, ஜாக் Jack, நான் ஒன்னே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த விட்டல் வந்து ஹி மேக்ஸ் விட்டல் பிரசாத் வந்து மூவி மாதிரி பண்ணிடுவான்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணிடுவான். பண்ணிட்டு ஹீல் சென்ட் இட் டு மீ அண்ட் ஹீ வில் அது வரல சொல்லுவான் என்கிட்ட, யோ அக்கா பார்த்துருன்னு சொல்லு, வேற ஏதாவது சஜஷனா இருக்கான்னு போஸ்ட் பண்ணி தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லுவான். இதே வார்த்தை யூஸ் பண்ணுவான், போஸ்ட் பண்ணி தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் சும்மா பார்த்தாரா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் we will do he's all நிறைய ஸ்வீட் ஹார்ட்ஸ் for you. You know, they just enjoyed it, enjoy பண்ணி cherish பண்ணி பண்ண பசங்க, all these guys and girls no, most of it's a combination boys and girls. யா That's it. யா யா அஞ்சலி அண்ட் அதுவும் நீங்களும் விட்டால் பயங்கரமான எல்லாம் ஸ்வீட்டான்னு பிரசாத் நினைக்கிறேன். எல்லாம் பிரசாத் எல்லாம் எனக்கு டிக்கெட் வேணும் 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 வேணும்னு, ஐயோ சாமி நான் வாங்கி தரேன்டா உனக்கு, போயிட்டு வரா பாப்ஸ், நான் சாமின்னு சொல்லி. அஞ்சலியை வந்து பாராட்ட போறேன் பாப்ஸ். சரி Aw, பேசுங்க. அவங்க okay. அவங்க ஒருத்தர் கூட மறக்காம எல்லாரையும் ஞாபகம் வச்சு பயங்கரமா சொல்றாங்க பாப்ஸ். சீரியஸா அஞ்சலி அண்ட் உங்களோட தி வே ஆஃப் யூனோ ஸ்பீச் ஆர் நீங்க பேசுற தமிழ் ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு ஒரு மாதிரி கேட்கவே. Okay டா, இல்ல thank you. நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இப்பதான் உங்க No, no, எல்லாரும் no. கூடயும் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நான் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட தான் பேசுறேன் எல்லாரும் கூடயும். எனக்கு ஒருத்தங்க பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நீங்க வந்து ஒருத்தரையா மென்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னடா இத்தனை பேரை ஞாபகம் வச்சு மென்ஷன் பண்றாங்க இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. and the way you say it, it's really nice. Thank you. I just cherish everybody. அவ்வளவுதான். Thank you. Yeah. thank you so much, Anjali. Actually, Anjali ஏய் Anjaliனே கூப்பிட மாட்டேன், சர்வைவர் எங்க மாமன் தான் பாவம், கூப்பிடுவேன். அவர் ரொம்ப நேரமா சர்வை அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்காரு டாம். அவ்வளவுதான் சர்வைவர் தான் எடுத்து தூக்குறோம். ஐயா சர்வைவர் ஹாய் நீங்கள் ஜாக். பேசலாம். ஹாய் 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 ஜாக். ஹாய். இது உங்களை மாதிரி பேச வராது ஜாக், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. எப்படி ஓகே, சொல்றீங்கன்னே புரியுது. நான் வந்து சவுதியில் ஒர்க் பண்ணுறேன், இப்போ ஊரில் இருக்கேன். நான் டே ஒன்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். டே ஒன்ல நீங்கள் விஜய் கிட்ட சொல்லியிருப்பீங்களே, பெரிய ரவுடி கிட்ட கூட்டிகிட்டு போனேன். ஆமா, அப்பயே நினச்சேன் இந்த பொண்ணு வந்து செம்மையாக வைப் பண்ண போகுது, செம்மையாக ஏதோ பண்ண போகுதுன்னு நினச்சேன். அதே மாதிரி சூப்பராக பண்ணீங்க. தேங்க்ஸ். ரெண்டாவது வந்து நீங்கள் ஐயோ வந்துட்டு நான் ஒரு கமர்ஷியல் பயந்துட்டேன், ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். அந்த மாதிரி சொல்லுச்சு ஆனா பண்ணலன்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். சும்மா ஜோக்கு. ரெண்டாவது நீங்கள் ஒரு கமர்ஷியல் மூவி நம்மளுக்கு என்ன, குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். அதில் டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. அதே மாதிரி பிக் பாஸ்ல நீங்கள் டாஸ்க் செம்மையாக பண்ணியிருக்கீங்க, கிச்சன் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பாடியிருக்கீங்க, ஆடி இருக்கீங்க, நிறைய பேர்த்த எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர். உங்களை மாதிரி வந்துட்டு ஃபியூச்சரில் கிடைப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ரெண்டாவது குழந்தைங்களும் நிறைய பேர் அழுதாங்க, உங்களோட எவிஷனுக்கு குழந்தைங்க நிறைய பேர் அழுதாங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம்? நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன், ஒரு சில கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால பார்க்கல ப்ரோ. அதுதான் அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. கடைசியாக 2 கொஸ்டின் தான். உங்களுக்கு என்ன டாஸ்க் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க் இது வரைக்கும் விளையாண்டதுல சொல்லணுமா? இந்த சீசன்ல விளையாண்டதுல பிடிச்சது வந்து டேவிட். பொம்மை டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து செங்கல்லாம் பயங்கரமா பிடிச்சிருந்தது. அது ஒரு மாதிரி பதட்டமாவும் இருந்தது, பட் அதே டைம் அந்த பயங்கர அட்ரினல் ரஷ் இருந்தது அது விளையாடும் போது. அது ரெண்டுமே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம சுவாசினி கேரக்டர் பண்ணியிருந்தோம்ல, அது ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தது. இந்த 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஆனா உங்க டாஸ்க் ரேஷியோ வந்து 90% நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க ஜாக். அது டாஸ்க் ரேஷியோ. தேங்க்யூ. அந்த ஒரு டாஸ்க் ஓகே. பண்ணல எனக்கு தெரியுது. வர்றவங்கலாம் அத சொல்றீங்க. கொஞ்சம் மனசு இல்ல கஷ்டமா இல்ல. தான் இருக்கு. ஓகே. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். நீங்க எக்ஸிட் ஆகி வரப்போ சேனல் சைடுல இருந்து உங்களுக்கு என்ன கன்வே பண்ணாங்க? ஏன்னா அவங்களுமே ஒரு டஃப் பிளேயரா மிஸ் பண்ணுவாங்களே, என்ன கன்வே பண்ணாங்க உங்களுக்கு? ஆக்சுவலா அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு. ஒண்ணு சொல்றேன், நீங்க இத நம்புவீங்களா எனக்கு தெரியல. வெளியில வந்த உடனே சேனல்ல வந்த உடனே அவங்க வந்து எனக்காக ஆக்சுவலா வெளியில வந்து ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அங்க அங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், குட்டி குட்டி பசங்கலாம் வொர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே அழுதுருக்காங்க பார்த்துட்டு ஒரு மாரி. அவங்க ஏன் அவ்ளோ டைம் எடுத்திருக்காங்கன்னா, இவங்க வந்துட்டாங்களா, போயிட்டாங்களான்னு திருப்பி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா? ஏதாவது ஒண்ணு இருக்கா? அப்படின்ற மாரி. அவங்களுமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, "நீ எப்படியாவது போயிருவ" அப்படின்ற மாரி தான் நாங்க யோசிச்சோம். எங்களுக்கே ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அண்ட்
என்ன உள்ள அனுப்புன பீப்புளுமே வந்துட்டு இந்த ஷோவை வந்து பயங்கரமா விளையாடின நீ வந்து நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் யூ ப்ரூவ்ட் ஹூ யூ ஆர் அண்ட் இந்த ஷோவை வந்து நீ பயங்கரமா விளையாடி இருக்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்துட்டு தேர் ஹாப்பி தட் நான் வெளியில வந்ததுக்கு அவங்க ஹாப்பியாவே இல்ல. அவங்களுக்கே நான் எப்படியா உள்ள இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் வந்து நீ வந்து இது விளையாடாம இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு சிலர் இன்னும் ஒரு 2 செகண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து நீ பயங்கரமான அட்டெம்ப்ட் பட் ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல பிளேயரை மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நிஜமா அவங்க சொன்னாங்க அது. எனக்கு வெளியில வந்த உடனே என் கூடயே இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என் கூடயே இருந்தாங்க. நீ ஓகேவா ஓகேவா அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. சோ இதுதான் சொன்னாங்க. அதான் ஜாக், உங்க எவிக்ஷனுக்கு ஜென்ரலா கேர்ள்ஸ் அழுவாங்க, பசங்களே அழுதுருக்காங்களா யோசிச்சு பாருங்க. நிறைய பசங்க அழுதுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அதுதான் அழுத பசங்க எல்லாருமே யாருன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து விமனுக்கு பயங்கரமா ஒரு சப்போர்ட் பண்ணி பக்கத்துல வந்து இந்த ஒரு காம்ரேட் மாதிரி நிப்பாங்கல்ல. ஒரு பொண்ணு ஜெயிச்சாலே சூப்பர்ப்பா அப்படின்னு கை தட்டணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த பசங்களாம் ஏதோ ஒரு இடத்துல எனக்காக ஃபீல் பண்ணி அழுத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே ஜாக். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ மச் சார். ஆக்சுவலி இவர் சொன்னதுனால நான் இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நேத்து நைட் நீங்க முடிச்சுட்டு இது பண்ணப்போ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ரொம்ப ஓகே. நேரம் நான் வந்து சவுண்டோட டாடி கிட்ட பேசிட்டு இருந்தேன். பயங்கர சூப்பரா பேசிட்டு இருந்தாரு என் கூட. ஓகே. ஆமா அவரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்வீட் மேல ஹார்ட் 10, அவரு. 15 ஆமா. பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கப்ப அவர் வந்து எனக்கு வந்து சவுண்ட விட 1% ஜாக்க தாம்மா அதிகமா பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே யார்ரா இவரு இவ்ளோ நல்லவரா இருக்காரு ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலா நினைச்சேன். அவங்க அம்மா உள்ள வந்துட்டு கூட என்கிட்ட என் பொண்ண பாத்துக்கோமா அப்படி சொல்லிட்டு போனாங்க. அவங்க பார்த்தோம். அவங்க ஃபேமிலியாவே வந்து சீரியஸா ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு ரொம்ப எதார்த்தமா இன்னசென்ட்டா இருப்பாங்கல்ல. அவங்க யா, யா, நிஜமாவே யா. அப்படிதாங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க அவங்க. இப்ப நம்ம வீட்ல இருந்து பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? என் பொண்ணு எப்படி விளையாடுறதுன்னு தானே பார்ப்போம். அவங்க ஆமா. வீட்ல இருந்து அப்படி பார்க்கல. அவங்க வீட்ல என்ன அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சு பார்த்தாங்க. யா. நேத்து என்கிட்ட கூட சொல்லும்போது நான் கூட உள்ள போனப்ப கொஞ்சம் சும்மா தான் அங்கிள் சொன்னாருன்னு நினைச்சா, உண்மையாலுமே சொல்றாரு அப்படின்னு நான் ஷாக் ஆயிட்டேன். பயங்கர ஆ. சூப்பரா பேசினாப்ல. யா. எஸ். அடுத்து பேச காத்துக் கொண்டிருப்பது நெறைய பேர் கை தூக்கிட்டு இருக்கிறீங்க. ஆர்டர் வைஸா தான் நம்ம வரணும். அதனால ஒரே மிரர். ஒரே நிமிஷம் டாம். ம், டாம் ம். அதாவது இந்த இந்த ஜாக் ஃபேண்டம்லயே வச்சு ஒருத்தங்க தான் வந்து ஹைலி வந்து உங்களை ஏதாவது சொன்னா அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போறதா இருக்கட்டும். இல்ல முதல் கோவம் வர்றது யாருக்குன்னா, இப்ப கிட்டத்தட்ட இது ஒரு 5 மணி நேரமா ஸ்பேஸ் போகுது, 4 மணி நேரமா. அவங்க பேரை யாருமே நாம மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் உள்ள அந்த ஜாக் ஃபேண்டம் குரூப்ல வந்து அவங்க தான் சண்டே பேசிக்குவோம், காமா இருங்கன்னு ராகினி தான் பேசிருக்காங்க. ராகினி எங்கேயுமே நாங்க மென்ஷன் பண்ணல. பட் ராகினி வந்து தான் அந்த 12 மணி நேரம் ஸ்பேஸ்ல அவங்க தான் கோஹோஸ்டா இருந்து உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா முதல்ல கோவம் வர்றது ஜாக் ஃபேண்டமே ராகினிக்கு தான் வரும். அவங்களுக்கு நாங்க யாருமே மென்ஷன் பண்ணல, மறந்துட்டோம். ஆனா என்ன மென்ஷன் பண்ணல என்ன அப்படிங்கிற எதுவுமே ஷோ பண்ணாம அவங்க பாட்டு அவங்க உட்கார்ந்து ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க ராகினி. ராகினி லவ் யூ ராகினி. ராகினி சண்டே ஏன்னா ராகினியை பத்தி பேசினாலே கோவம் வருமான்னு தெரியாது. உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா முதல்ல யாரா போய் இது? கடிச்சு வைக்கிறது ராகினியா தான் இருக்கும். ராகினி லவ் யூ. அவங்க திரும்ப ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்க வெயிட் பண்ண முடியாது. நம்ம அடுத்த ஸ்பீக்கர் கிட்ட போணும். யா. ஓகே. எஸ் ஏய் மிரர். ராகினி இருக்காங்க பாக்குறாங்க. ஹார்ட் குடுக்குறாங்க எனக்கு. அடியா? ஆமா. எங்க போனாங்க? கீழ இருக்காங்க ராகினி. இவங்க ராகினி எனக்கு தானே. எனக்கு என்ன இதோ எனக்கு குடுக்குறாங்க. எனக்கு லவ் யூ என் ராகினி. கண்ணுக்கா? என் கண்ணுக்கு மட்டும் எங்கேயே தெரியலையே. சரி ஒரு இவங்க நிமிஷம். பேசட்டும். அடுத்து ஏய் அவங்கள நான் அவங்கள எப்படி மேல ஹார்ட் ஏத்துவோம். குடுக்குறது? இப்படி கீழ ஒரு பிளஸ் ஐ மீன் ஒரு ஆள் இருக்க மாரி ஹார்ட்லாம் குடுக்குற ஆமா மாரி இருங்க இருக்குல்ல. நான் பாத்துட்டேன். ராகினி இது உங்களுக்கு தான். ஆ பாத்தீங்களா இல்லையா? எங்க போனாங்க? ராகினிய மட்டும் எப்படி காணோமே. இவங்க பேசிக்கிட்டே இதை அமைக்கிட்டே இருப்பாங்களா? ஆமா. நினைச்சிருப்பாங்க பைத்தியம் போல. டாம் ஆரம்பத்துல இருந்து ஹார்ட் லைக் 100% ஆமா ஹார்ட் லைக் மொத்தம் 100%. இல்ல மொத்தமே வந்து ஒரு 10 தான் இருக்கு. அந்த ஆமா. 10 திருப்பி திருப்பி அமைக்கிட்டே இருக்கீங்களே. பின்ன இப்படி அப்புறம் புதுசா போய் எலான் மஸ்க வந்து போட சொல்லுங்க. உட்கார்ந்து நாங்க அமுக்கிட்டு இருக்கோம். ஏன்டா இல்ல இல்ல டாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஜென்ரலா வேற யாராவது பக்கத்துல பேசினாலே எனக்கு டைவர்ட் ஆயிடும். நீங்க சரி. எப்படி அதை அமைக்கிட்டும் இருக்கீங்க, இது ஒரு செலக்ட் வருஷமா பண்ணிட்டும் ட்ரைனிங் இருக்கீங்க. எடுத்திருக்கேன். ஏன்டா இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அமைதியா இருக்காங்க. மத்தவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஹோஸ்ட்டா நானும் பேசக்கூடாது. அப்ப ஆமாங்க எனக்கு நீங்க என்ன பேசுறத தெரியுமா நான் வந்து இருக்கிறதுலே அக்னாலட்ஜ் ரொம்ப பண்றேன். காமெடியா இருக்கு. ம். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்விட்டர் பக்கமே வர்றேன்.
சரி. நான் இது பழகிடும். வரைக்கும் நான் இது வரைக்கும் வந்ததே இல்ல. பட் ஒரு சிலர்லாம் என்ன வந்து உங்களோட பிஆர்லாம் ட்விட்டர்ல இருக்காங்க. டேய் ட்விட்டர்ல நானே இருக்கேனான்னு தெரியல. பிஆர் இருக்கேன்றீங்களேடா நானே பார்த்தது இல்லடா ட்விட்டர்ல. ஆ. அப்படின்ற மாரி எனக்கு ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி ஆன் பண்ணணும்னு இப்பதான் நான் கத்துக்கிட்டேன். நான் இனிமே வருவேன். வருவீங்களா? குட் ஆமா. கேர்ள். இமாத் வந்திருந்தாரு பாருங்க. பாக்கல. பாப்பாய் நீங்க கொஞ்சம் மெசேஜ பாருங்க பாப்பாய். தயவு செஞ்சு மெசேஜ பார்த்துட்டு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுங்க பாப்பாய். ட்விட்டர்ல. ஏதோ அசிங்கமா திட்டி அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அதுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம ரிப்ளை பண்றாப்ல. தலைவனுக்கு நம்ம ஒரு மெசேஜ் போட்டா, உலகம் என்னை அழைக்கிறது. யாரோ என்னை கூப்பிடுகிறார்கள் நானும் அது தெரியாத அது பண்ணுவேன் டாம் ஜெனரலா. அப்படியா? யாராவது ஆமா நம்ம ஃப்ரெண்ட் பக்கத்துல இருப்பாங்க. ஆ. நம்மளுக்கு ஒண்ணு சொல்லணும்னு இருக்கும். ஆனா கூட்டமா நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப என்ன பண்றது? ஓகே. கரெக்ட். என்னமோ சரி என்ன மிரர் திட்டி தான் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிரர் நீங்க பேசுறீங்களா மிரர்? Yeah, thank you so much, Tom. Thank you ஹாய். Thanks. மிரர். Hi, Jack. I ஐயோ. love you so much. And பேசுறதுக்கு தான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஎஸ்ல இருக்கேன் இப்போ. ஸோ ஓகே. எழுந்திரிச்சிட்டு அடுத்த என்னப்பா எல்லாம் செகண்ட்லேருந்து ஃபாரின் பேசிட்டு ஃபேன்ஸா இருக்கீங்க எனக்கு. ஓ மை காட். ஏன்னா ட்விட்டர்ல இருக்க எல்லாம் வெளிநாட்டினவர்கள் தான். அங்க சொந்தக்காரங்க எவனும் இருக்க மாட்டாங்க. அதனால எல்லாரும் ட்விட்டரை ஓபன் பண்ணி வச்சுட்டு ஊர்ல என்னென்ன சண்டை நடக்குதுன்னு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. திடீர்னு பிக் பாஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் அதிரடியா உள்ள இறங்கிட வேண்டியது. சண்டை போட்டா அதுல வந்து குதிச்சிட வேண்டியது. அதையே ஒரு வேலையா வச்சிருக்காங்க சீசன் டு சீசன். நல்லா நான் வந்து இருக்கு. சென்னையில தான் இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. நான் போகாத இடங்கள் பார்க்காத இடங்கள்ல எல்லாம் எனக்கு ஃபேன்ஸ் வராங்களேப்பா அப்படி. போயிரலாம் ஜாக்கி. சீக்கிரம் போயிரலாம். யா மிரர் பேசுங்க. சாரி. யா மிரர். ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து சீசன் 4க்கு அப்புறம் பார்க்கவே இல்ல பிக் பாஸ். பிகாஸ் எனக்கு ரொம்ப மென்டலி ரொம்ப பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லி நான் பார்க்காமயே விட்டுட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இயர் தான் நான் பார்த்தேனே. பிகாஸ் 2 ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் were seeing. அவங்க சரி ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்களே, நமக்கு கொஞ்சம் என்னடா இது என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சு தான் ஓகே. பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்குறப்பே நினைச்சேன் கண்டிப்பா யார் கூடயும் அட்டாச்சே ஆகக்கூடாது இந்த வாட்டி, இல்லாட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எப்படின்னே தெரியல, செம்ம அது எனக்கு சொல்லவே தெரியல. லைக் யுவர் கேரக்டர் இஸ் வாட் அட்ராக்டட் மீ டுவர்ட்ஸ் யூன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மற்றவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாலும் அதுக்கெல்லாம் வந்து பதிலடி ரிவெஞ்ச் அந்த மாதிரிலாம் எடுக்காம யூ ஆர் ஆல்வேஸ் கைண்ட் அண்ட் கம்பேஷனேட். உங்களை யாரோ இன்சல்ட் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கிறப்ப கூட யூ ஆர் தேர் ஃபார் தெம். ஸோ எவ்ரி திங் அதெல்லாம் தான் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அண்ட் கீப் பீங் யூ, கீப் பீங் கைண்ட் அண்ட் கீப் பீங் எம்பத்தட்டிக். அண்ட் மற்றதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அண்ட் நான் சமந்தா ருத்பிரபு தவிர்த்து குவீன்னு கூப்பிட்ற நெக்ஸ்ட் ஆள் உங்களை தான் கூப்பிட்றேன். பிகாஸ் ஐ லவ் யூ so மச். அண்ட் இன்னும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா ஐ எம் இன் அ மென்டலி லோ ஃபேஸ் ஆக்சுவலி. ஸோ நான் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்தேன். ஸோ பிக் பாஸ் பார்த்துட்டு உங்களோட கிளிப்ஸ்லாம் பார்க்குறப்போ மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது சொலாஸ் அதான் பீஸ் அண்ட் காம்னஸ் கிடச்சிது எனக்கு. ஸோ மென்டல் ஹெல்த் லோவாக இருக்கிறப்ப நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதை மெயினாக சொல்லணுன்னு தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது. அண்ட் ஆல்சோ ட்விட்டர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் கண்டிப்பாக நீங்கள் வெளில வந்தால் ஸ்பேஸ் போடுவாங்கன்ட்டு இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த அக்கௌண்ட்டை delete பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு டாக் டு யூ அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு see you be happy. இவ்வளோ லவ் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியறது அது பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உண்மையா சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மிரர். நீங்க சொன்னீங்கல்ல அட்டாச் ஆயிடக்கூடாதுன்னு தான் பார்த்தேன்னு. ஆமா நானும் அப்படி நினைச்சிட்டு தாங்க வீட்டுக்குள்ள போனேன். ஆனா நம்ம எல்லாம் இப்படிதான். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். டோன்ட் வரி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ so மச். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ரியலி லவ் யூ ஸோ மச் அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் எவ்ரி திங் கோஸ் வெல் ஃபார் யூ. நிறைய சக்ஸஸ் கிடைக்கணும், நிறைய லவ் கிடைக்கணும். அண்ட் எப்போவுமே இன்னும் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லதாகவே நடக்கணும்ன்ட்டு நான் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மிரர். லவ் யூ. நீங்க ஒரு வாட்டி என்ன லவ் யூ ஸ்ரீன்னு மட்டும் சொல்லிடுங்க. லவ் யூ ஸ்ரீ. லவ் யூ ஸோ மச். ஊர்ல இருக்க எல்லா ப்ராடு பசங்களும் இன்னைக்குதான் உண்மையான பேரை சொல்றானுங்க. எல்லாரும் வந்து டான், சர்வைவர்,
ரிக்கிஷி என்னென்ன பேர் வச்சுக்கிட்டு திரியுறாங்க. இன்னைக்கு வந்து கேட்டா மகாலட்சுமி, ஸ்ரீ சுப்புலட்சுமி, ஸ்ரீலட்சுமி எல்லார் பேரையும் சொல்ல வேண்டியது. நல்லா இருக்கு. கேட்கும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது நண்பர்களே. ஆக்சுவலி ஜாக், ஒண்ணே நீங்க ஒண்ணு என்னைக்கு தெரியுமா லாஸ்ட்டா எவிக்ட் ஆனீங்க? சொல்லிக்கிறேன். மலேசியன் முருகன் கோயில்ல போய் உங்களுக்காக நான் வேண்டுனேன். வேண்டுன மறுநாளே நீங்க எவிக்ட் அச்சோ! ஆயிட்டீங்க. நான் நெனச்சுட்டேன், ஏன்டா டேய் இனிமே அந்த கோயிலுக்கு வந்து நமக்கு ராசி இல்லாத காரணத்தால் நம்ம அந்த கோயிலுக்கு போகக்கூடாது. நீங்களும் யாரும் போகாதீங்க நண்பர்களே. நான் ஓகே, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. அதனால தான் அந்த மாரி ஒரு பயங்கரமான எக்ஸிட் கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க அந்த கோயிலுக்கு போணும். அப்படி சொல்றீங்களா? என்னடா இவன் ஒரே பாசிட்டிவிட்டி மழையா இருக்கான். அடேங்கப்பா! நைஸ், நைஸ். கேட்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது ஜாக் அவர்களே. யா, மிரர் யா. உங்களை வந்து கூச்சப்படாமல் நான் ஸ்பீக்கரிலிருந்து இறக்குகிறேன். அடுத்து பேச காத்திருக்கும் நேயர் அனு. அனு, அனு. ஹாய் ஜாக். ஹாய். ம். எப்படி இருக்கீங்க? ஒரு ரொம்ப நல்லா பேச்சுக்கு இருக்கேன். கூட எப்படி ஏங்க இருக்கீங்க? ஒரு பேச்சுக்கு கூட கூப்பிடுற எனக்கு ஒரு ஹாய் சொல்ல மாட்டேங்கிறானுங்க டாம் எவனுங்க. டாம் நான் மன்னிச்சிடுங்க, முடிச்சுட்டு மன்னிச்சிடுங்க. போகும்போது பேசுங்க. சரி, ஏய், சரி, என்ன சரி. இவங்க பேசுங்க, பேசுங்க. பேசுறது ஏதோ வேற மாரி இருக்கு. அனிமேட்டட் வாய்ஸ்ல பேசுறாங்களாம். இல்லைங்க அனு, கேக்குது. என்னோட ம். ஏங்க ஒரிஜினல் வாய்ஸ்ங்க என்னங்க அனு அனிமேட்டட்லாம் எனக்காக சொல்லிட்டு பாட்டு பாடுறீங்களா அனு? ஜாக் அடடே! உங்க அளவுக்குலாம் வேண்டாங்க. நிறைய பேர் கலாய்க்காதீங்க அனு. இருக்காங்க மிட் பயங்கரமா நைட்ல. இருக்கு அனு உங்க வாய்ஸ் ஒரு மாரி கேட்க. தேங்க்யூ ஜாக். தேங்க்யூ பாடுங்க அனு. அனு பாடுங்க அனு ப்ளீஸ் அனு. 2 வார்த்தை. 2 ஜாக். லைன். நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்புறேன் ஜாக் இன்ஸ்டாகிராம்ல ப்ளீஸ். சரி ஓகே. எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப லவ் குடுக்கணுன்றதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஜாக். நீங்க வந்து எல்லார் கூடவும் எனக்கு ஒரு ஹக் குடுக்குறியான்னு கேட்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஐயோ! இங்க இருக்கோமா உனக்காக இத்தன பேர் இருக்கோமா அப்படி இருந்தது ஜாக். அச்சோ! உண்மையா உங்கள அவ்ளோ நேசிக்கிறோம். உங்க கூட எப்படி கனெக்ட் ஆயிட்டோம்னா, என் பையன் இருக்கான். ஸ்கூல்ல 4 வயசு. கூட்டிட்டு வரும்போது நான் ரொம்ப வேன்லேருந்து இறக்கும்போது சேடா இருந்தா, "அம்மா ஜாக் பார்க்கலையா நீ?" அப்படி கேட்பான். ஜாக் சிரிப்பா அதாவது நான் வீட்ல சோகமா இருந்துச்சுன்னா, "அம்மா ஜாக் சிரிக்கிறது போடுமா பார்ப்போம்" அப்படி சொல்லுவாங்க. அச்சோ! எங்க எங்க அம்மம்மா சொல்லுவாங்க, தேனு பாப்பா சொல்லுவாங்க உங்கள. அவங்களுக்கு உங்க பேர் ஃபுல்லா சொல்ல தெரியாது. ஓகே. தேனு பாப்பா வந்துருச்சான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கூட வந்து கடைசியில கேட்டாங்க. அவங்களுக்கு புரியல. அது மாரி வெளியில போயிட்டாங்கலாம் சொன்னா, அவங்களுக்கு பெருசா தெரியல. ரொம்ப வயசானவங்க. ஓகே. இப்ப கேட்டுட்டு இருந்தாங்க. "ஏன் தேனு பாப்பா வரல? தேனு பாப்பா வரல. ஃபோன்ல போட்டு குடு. ஃபோன்ல வரும்" அப்படின்ட்டு. அவ்ளோ வந்து உங்க கூட ரொம்ப கனெக்டடா இருக்கும். குட்டியிலருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்றேன். தேங்க் யூ. உங்களுக்கு தேங்க் யூ சோ உங்களுக்கு மச். எல்லாமே நல்லதே நடக்கணும். ரொம்ப என்னது ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன். உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும். யுவி ப்ரோ எங்க தங்க பிள்ளைய பார்த்துக்கோங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணு